ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் சேலரியோட குயிக் ரிவிஷனான பார்ட் 3 பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 and 2 பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம பாருங்க. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி அலவன்சஸ் எல்லாமே அந்த பார்ட் 1 and 2ல இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பார்ட் 3ல நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரி முடிச்சிருப்போம். ஸோ கடைசியாக பெண்டிங் இருக்கிறது பெர்குசிட்ஸ். ஸோ கைஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு கேட்ச் கான்செப்ட். Perquisitesனா என்ன, ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துப்போம். ஸோ பெர்குசிட்னா என்ன, இட் இஸ் அடிஷனல் பெனிஃபிட் ஃப்ரம் தி எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயர்கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு அடிஷனல் பெனிஃபிட், அது கைண்டாகவும் இருக்கலாம், கேஷாகவும் இருக்கலாம், ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இட் மேபி இன் கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அடிஷனல் பெனிஃபிட் ஃப்ரம் தி எம்ப்ளாயி டு எம்ப்ளாயி கிடைக்கிறது வித் பெர்குசிட். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதாவது வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெர்குசிட். ஸோ இது மாதிரி நிறைய பெர்குசிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெர்குசிட்ஸை நம்ம வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சிருப்போம். ஒன்று வந்து taxable in the hands of employees, இன்னொன்று வந்து specified employees, இன்னொன்று வந்து exempt from tax. ஸோ இந்த 3 பார்ட்டை தான் நம்ம பிரித்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ taxable in the hands of employeesனா அந்த பெர்குசிட்ஸ் வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அந்த taxable. ஸோ அந்த பெர்குசிட்ஸ் அவங்க வந்து கன்சியூம் பண்ணிப்பாங்க, லைக் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டிடுவாங்க. ஆல் எம்ப்ளாயிஸ், எல்லா எம்ப்ளாயிஸ்மே வந்து டேக்ஸ் கட்டிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிஸ். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்னா யாருன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிஸ், அந்த பெர்குசிட்டுக்கு அந்த ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிஸ் மட்டும் டேக்ஸ் கட்டணும். அண்ட் இந்த எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ் வந்து அந்த பெர்குசிட் வந்து எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ். ஆக்சுவலி இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸில் ஒரு 14 பெர்குசிட்ஸ் இருக்குது. ஸோ 14 பெர்குசிட்ஸ்மே வந்து லைக் எப்படின்னா அதில் இந்த 2 பெர்குசிட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். லைக் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், கிஃப்ட் வவுச்சர், இதெல்லாம் வந்து 5,000 மேலே போன பெர்குசிட்ஸ் டாக்ஸபிள். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட், அதுக்கப்புறம் கிளப் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த 14 பெர்குசிட்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் டு ஆர்பிஎஃப் அப் டு 9.5% டாக்ஸ் ஃப்ரீ, அபோவ் அதுக்கு மேலே போனால் எக்ஸம்டட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்பிஎஃப்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க, 9.5% வந்து கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 9.5% வரைக்கும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ, அதுக்கு மேலே போச்சுன்னா டாக்ஸபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் இஸ் எக்ஸம்டட் அப் டு 12% ஆஃப் சேலரி. ஸோ இந்த இடத்துல வந்து சேலரி வந்து பேசிக் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் கமிஷன், விச் அந்த ஹெச்ஆர்ஏக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சேலரி என்னென்னு பேசிக் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் கமிஷன், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு. ஸோ அதே தான் சேலரி இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 12% ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 12% ஆஃப் சேலரி வரைக்கும் வந்து எக்ஸம்டட், அதுக்கு மேலே போச்சுன்னா டாக்ஸபிள். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா 12% வரைக்கும் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ 12% ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15% வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 15%னா இந்த 12% வரைக்கும் எக்ஸம்டட், பேலன்ஸ் எக்ஸஸாக 3% போகுது இல்லையா, இந்த 3% மட்டும் டேக்ஸ். 15% மொத்தமாக டேக்ஸ் கிடையாது, 3% எக்ஸஸாக, அதாவது 12% தாண்டி எத்தனை வந்து எக்ஸஸாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12% 15% எக்ஸஸாக வந்து 3% வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 3% மட்டும் டாக்ஸபிள். இது வந்து நியூ அமெண்ட்மெண்ட்லாம் கிடையாது, ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. ஸோ 3% வரைக்கும் டாக்ஸபிள். இந்த 15% டோட்டலாக வந்து 15% எடுத்தீங்கன்னா தப்பு, அது எக்ஸஸாக 3% தான் டாக்ஸபிள். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் டாக்ஸபிள் ஹென்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸில் வந்து மற்றதெல்லாம் ஈஸியாக சும்மா பார்த்துனா உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மூவபிள் ஆஃப் அசட்ஸ், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அந்த பர்பஸ் ஜஸ்ட் நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுன்னு புரிஞ்சிடும். இது ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் நான் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்பஸஸ் மட்டும், ஸோ எது வந்து சொன்னால் லைக் எது வந்து கஷ்டமாக புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றது எல்லாமே நீங்கள் வந்து குட்டி அதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம், ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ஸோ நிறைய பேருக்கு இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். நிறைய பேர் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் நிறைய பேர் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வந்து லைக் மண்டியில் நிற்காமல் இருக்கலாம். ஸோ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இதுதான், வேறு எதுவுமே இல்லை, பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஃபர்னிஷ்டு அகாமடேஷன், இன்னொன்று அன்ஃபர்னிஷ்டு அகாமடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அன்ஃபர்னிஷ்டு அகாமடேஷன் பார்த்துருவோம். ஸோ அன்ஃபர்னிஷ்டு அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் வந்து அகாமடேஷன் ஓன்டு பை த எம்ப்ளாயர். ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயர் வந்து ஒரு வீடை வந்து அவர் ஓன் பண்ணி இருக்காரு, ஓகே அப்படி வச்சுக்கோங்க. ஓன் பண்ணி அவர் வந்து எம்ப்ளாயி கொடுக்குறாரு அப்படின்னா, அவரோட சொந்த லைக் எக்ஸாம்பிள் அவரோட வேறு ஏதாவது வீடை வாங்கியிருக்காரு, அந்த வீடை வாங்கி அவரோட ஓன் வீடு, அது ஓன் ஹவுஸ், அது அந்த ஹவுஸை வந்து எம்ப்ளாய்க்கு வந்து இருக்கிறதுக்கு தராரு அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த அகாமடேஷன் ஓன்டு பை தி எம்ப்ளாயரில் வந்து
பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த செக்டர், அந்த வீடு இருக்க இடத்துல, அந்த அகாமடேஷன் இருக்க இடத்துல வந்து பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 25 lakhs மேலே பாப்புலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலாம் வீடு வாங்கினா 25 lakhs மேலே தான் பாப்புலேஷன் ஆப்வியஸாக இருக்கும். ஸோ 25 lakhs மேலே இருந்துச்சுன்னா அதில் 15% ஆஃப் சேலரி வந்து பெர்க்விசிட். ஓகே, 15% ஆஃப் சேலரி பெர்க்விசிட். ஸோ இந்த இடத்துல சேலரி வந்து பேசிக் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் கமிஷன் ப்ளஸ் ஃபீ, எனி டாக்ஸபிள், எனி வந்து அலவன்சஸ், எனி அதர் மானிட்டரி பேமெண்ட் அதர் தன் பெர்க்விசிட். பெர்க்விசிட் தவிர்த்து இருக்க அதர் எனி மானிட்டரி பேமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து சேலரியில் இன்க்ளூட் ஆகும். ஸோ 25 lakhs மேலே போச்சுன்னா 15% ஆஃப் சேலரி, 10 lakhs to 25 lakhs அப்படின்னா 10% ஆஃப் சேலரி, 10 lakhs கீழே பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா 7.5% ஆஃப் சேலரி. ஸோ இதான் வந்து அகாமடேஷன் ஓன்டு பை தி எம்ப்ளாயர். இப்போ அகாமடேஷன் நாட் ஓன்டு பை தி எம்ப்ளாயர் அப்படின்னா அவர் வந்து இன்னொருத்தங்கிட்ட, யார் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து வீடு வந்து வாங்குறாங்க. லைக் எக்ஸாம்பிள் ரெண்ட்டுக்கோ லீஸ் ரெண்ட்டுக்கோ வாங்கி அது வந்து எம்ப்ளாய்க்கு தராங்க. அதோட லீஸ் ரெண்ட் அவர் பே பண்றாரு, லைக் எம்ப்ளாயர் பே பண்றாரு அப்படின்னா அகாமடேஷன் நாட் ஓன்டு பை தி எம்ப்ளாயர். அப்படின்னா லீஸ் ரெண்ட் அவருக்கு கொடுத்துருப்பாரு, லீஸ் ரெண்ட் கொடுத்துருப்பாரு இல்லையா, அது இல்லைனா 15% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லோயர். ஸோ இதான் வந்து பெர்க்விசிட். ஸோ ஒன்று வந்து அகாமடேஷன் ஓன்டு பை தி எம்ப்ளாயர், இன்னொன்று வந்து நாட் ஓன்டு பை தி எம்ப்ளாயர். ஒன்று வந்து அவரே வீடு சொந்தமாக வச்சிருக்காரு, அந்த வீடை வந்து எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாரு அகாமடேஷனுக்கு. இன்னொன்று வந்து அவர் இன்னொருத்தங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து வாங்கி எம்ப்ளாய் கொடுக்குறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லீஸ் ரெண்ட் 15% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லோயர். இந்த கிரைட்டீரியாவில் பாப்புலேஷன் பேசிஸில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஏரியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, மும்பை, கொல்கத்தா மெட்ரோ சிட்டிஸ் 25 lakhs போது ஆப்வியஸாக 15% ஆஃப் சேலரி. ஏதாவது ஒரு கிராமம் ஏதாவது இருக்குது, ஒரு வில்லேஜ் செக்டார் இருக்குது, அங்கெல்லாம் வந்து அவ்வளோ இருக்கவே இருக்காது, ரொம்ப வந்து பின்தங்கிய ஒரு இடம் அப்படின்னா பேக்வர்ட் ஏரியா அப்படின்னா 10 lakhs 7% ஆஃப் சேலரி. ஸோ இதான் வந்து ரெண்ட் ஃபர்னிஷ்ட் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் பார்க்க. இங்கே வந்து சேலரின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த 10% ஆஃப் சேலரி 15% ஆஃப் சேலரி. சேலரின்றது நீங்கள் ஒரு வருஷத்துக்கான ஃபுல்லாலாம் கால்குலேட் பண்ணக்கூடாது. அந்த வந்து அகாமடேஷன் எவ்வளோ நாள் எவ்வளோ பீரியடுக்கு வந்து அகாமடேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கும் அகாமடேட் பண்ணலாம், இல்லை 3 மாதத்துலேயே வந்து காலி பண்ணிட்டு போகலாம். ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் மட்டும் அகாமடேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நாள் எவ்வளோ பீரியடுக்கு அகாமடேட் பண்ணுறாங்களோ அந்த பீரியடுக்கு மட்டும் தான் வந்து சேலரி நீங்கள் கால்குலேட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்காங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் அந்த 3 மாதத்தோட சேலரி மட்டும் தான் அகாமடேட் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் வந்து லைக் எம்ப்ளாயர் வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல போயிட்டு நீ வந்து ஸ்டே பண்ணிட்டு அங்கே வந்து ஹோட்டலில் வந்து நீ ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போய் ஒர்க் பண்ணுப்பா, அங்கே போய் ஒர்க் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஹோட்டலில் எவ்வளோ நாள் அகாமடேட் பண்ணியிருக்காங்களோ அந்த எம்ப்ளாயி அந்த அதில் வந்து 24% ஆஃப் சேலரி எவ்வளோ நாள், ஃபார் எக்ஸாம்பிள் 3 months இல்லை 10 days 15 days வாட் எவர் இஸ். ஸோ அந்த 24% ஆஃப் சேலரி ஆர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்து எம்ப்ளாயர் வந்து அந்த எம்ப்ளாய்க்காக அந்த ஹோட்டலில் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்களோ இன்கர் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெண்டுத்தில் எது வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து வேல்யூ ஆஃப் பெர்க்விசிட். ஸோ 25% ஆஃப் சேலரி ஆர் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை தி எம்ப்ளாயர் விச் எவர் இஸ் லோயர். ஸோ இது வேல்யூ ஆஃப் பெர்க்விசிட். ஸோ நெக்ஸ்ட் சேலரி வந்து டியூ பேசிஸில் தான் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். இன்கேஸ் ஆஃப் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சேரு அந்த வீட்டில் இருக்க சோஃபா கிஃபா ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து எம்ப்ளாயரை ப்ரொவைட் பண்ணிடுறாரு அப்படின்னா அப்போ என்ன பெர்க்விசிட்ஸ், வேல்யூ ஆஃப் பெர்க்விசிட்க்கு எம்ப்ளாய்க்கு என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்னிஷ் அகாமடேஷனாக எல்லா ஃபர்னிச்சர்ஸ்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றாரு வித் ஹவுஸ். வெறும் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனாக வெறும் ஹவுஸ் கொடுக்குறா, அதில் ஃபர்னிச்சர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதான் ஃபர்னிச்சருக்கும் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனுக்கும் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனில் பார்த்தீங்கன்னா பெர்க்விசிட் ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட், நீங்கள் பெர்க்விசிட் ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் பார்த்தோம் இல்லையா, இப்போ அப்படியே டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். பெர்க்விசிட் ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் இன் கேஸ் ஆஃப் பாப்புலேஷன் பேசிஸில் ஓன்டு பை தி எம்ப்ளாய். அதே மாதிரி வந்து இங்கே வந்து நாட் ஓன்டு பை தி எம்ப்ளாயர். அகாமடேஷன் ஓன்டு பை தி எம்ப்ளாய், நாட் ஓன்டு பை தி எம்ப்ளாய். அகாமடேஷன் ஓன்டு பை தி எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா greater than 25 lakhs 15% ஆஃப் salary, 10 lakhs to 25 lakhs 10% ஆஃப் salary and less than 10 lakhs 7.5% ஆஃப் salary பாப்புலேஷன் பேசிஸில் வந்து பெர்க்விசிட் அலோகேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து லீஸ் ரெண்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் விச் எவர் இஸ் லோயர். லீஸ் ரெண்ட் ஆஃப் 15% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லோயர். ஸோ அதே மாதிரி அந்த வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் ப்ளஸ் பெர்க்விசிட் ஆஃப் ஃபர்னிச்சர். இந்த பெர்க்விசிட் ஆஃப் ஃபர்னிச்சர் என்ன அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு இன்கேஸ் எம்ப்ளாயரே ஓனாக வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா, எம்ப்ளாயரே வந்து ஃபர்னிச்சர்லாம் பர்ச்சேஸ் பண்ணி எம்ப்ளாய் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதில் வந்து 10% ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட், இந்த ஃபர்னிச்சரோட 10% ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட் ஆர் இல்லை வந்து அவரே லீஸுக்கு எடுத்து கொடுத்துருக்காருன்னா அந்த ஹையர் சார்ஜஸ் பெய்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பெர்க்விசிட் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ இந்த பெர்க்விசிட் ஆஃப் ஃபர்னிச்சரில் வர வேல்யூவும் பெர்க்விசிட் ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனில் வர வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனோட வேல்யூ ஆஃப் பெர்க்விசிட் கிடைச்சிடும். ஸோ இதுதான் ஒரு அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன், அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். ஸோ டாக்ஸபிள் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் முடிஞ்சு. ஸோ டோட்டலாக 14 இருக்குது. நான் ஒன்ஸ் அகேன் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 14 இருக்குது. இந்த 14ல் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிளப் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸ், லஞ்ச் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமான 3 விஷயம் நம்ம பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் டு RPF 9.5%, அதுக்கு மேலே போச்சுன்னா டாக்ஸபிள், அதுக்குள்ளே வரைக்கும் எக்ஸம்ப்டட். அதேமாதிரி வந்து எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து அப் டு 12% ஆஃப் salary இஸ் டாக்ஸபிள். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 20% ஆஃப் salary வந்து எம்ப்ளாய்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த எக்ஸஸ் 8% இருக்கு இல்லையா, 12% 20னா 8%, அந்த எக்ஸஸ் 8% மட்டும் டாக்ஸபிள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிஷ்ட் அண்ட் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் பார்த்தோம். ஸோ அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனில் அகாமடேஷன் ஓன்டு பை தி எம்ப்ளாயர், நாட் ஓன்டு பை தி எம்ப்ளாயர் ரெண்டு இருக்கு. ஸோ ஓன்டு பை தி எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேசிஸில் வந்து வேல்யூ ஆஃப் பர்கசர் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து கிரேட்டர் than 25 lakhs 15% ஆஃப் salary, 10 lakhs to 25 lakhs 10% of salary, and less than 10 lakhs வந்து 7.5% of salary. So இங்க accommodation not owned by the employer அந்த lease rent or 15% of salary whichever is lower. Unfurnished accommodation முடிஞ்சிச்சு. So furnished accommodation பார்த்தீங்கன்னா perquisite of unfurnished accommodation நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே ஆல்ரெடி, அந்த பிளஸ் இங்க perquisite of furniture. Perquisite of unfurnished accommodation நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு owned by the employer, not owned by the employer. Next perquisite of furniture பார்த்தீங்கன்னா in case employer வந்து furniture எல்லாமே வாங்கி ப்ரொவைட் பண்ணி எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல 10% of original cost or இந்த ஹையர் சார்ஜஸ் பெய்ட், அவர் மற்றவங்க கிட்ட வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஹையர் சார்ஜஸ் பெய்ட். ஸோ இதான் வந்து வேல்யூ ஆஃப் பர்க்விசிட் ஃபார் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். ஸோ அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் ப்ளஸ் பர்க்விசிட் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனோட பர்க்விசிட் கிடைச்சிரும். ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து நான் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா, இந்த கிளான்ஸ் பார்த்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த யூடியூப்பில் அந்த இது இருக்கு இல்லையா, பிளேபேக் ஸ்பீட் இருக்கும் இல்லையா, அது மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டக்குன்னு முடிக்கலாம் நம்ம. ஸோ டாக்ஸபிள் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் முடிஞ்சிச்சு.